ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 500லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரே பிடிவாதமாக இருப்பவர்களிடம் இதையெல்லாம் சொல்லி எப்படி எடுவிடச் செய்வது என்று புரியவில்லை. அவர்கள் போகிற போக்கை பார்த்தால் இப்பொழுது நாம் இருக்கிற ஸ்திதியிலிருந்து மீளப்போகிறோமா என்று இருக்கிறது. மீள்வதா இன்னும் மோசமாக மாட்டிக்கொண்டு லஞ்சமும் பொய்யும் கட்சி பிரதிநிதி கட்சிகளும் வளர்ந்து தேசம் வீணாகப் போகிறதா என்று பயப்படும்படி சூசனைகள் காணப்படுகின்றன. ஒரு பக்கம் ஜாதி மதமில்லாத சமதர்ம சமுதாயம் என்று சொன்னாலும் நடைமுறையில் போகிற போக்கை பார்த்தால் ஜாதி கட்சி, ஊர்கட்சி, தெருக்கட்சி, ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் உள்கட்சிகள் என்றெல்லாம் ஏற்பட்டு பணத்தாலும் மோச பிரச்சாரத்தாலும் ஜனங்கள் கட்சிக்கு கட்சி மாறுவதாகவும் அப்புறம் கட்சிக்காரர்களே ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு தாவுவதாகவும் இப்படியெல்லாம் எந்த லட்சியமும் இல்லாமல் சுயநலனுக்காகவே அநேகம் பண்ணுவதற்கு இப்பொழுது விதை விதைச்சாச்சோ என்றே தோன்றுகிறது. ஸ்தல ஸ்தாபன தேர்தல்களில் மட்டும் கட்சி அடிப்படை கூடாது. ஏதோ ஒரு ஊருக்கான சௌகரியங்களை கவனித்து பண்ணித்தருவதில் கட்சி அரசியலுக்கு இடமில்லாததால் இதை கட்சி சம்பந்தம் இல்லாமலே செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே செய்கிற மாதிரி வெளியே காட்டினாலும் இதிலேயும் பார்ட்டி பாலிடிக்ஸ் நன்றாக புரியோடித்தான் இருக்கிறது என்கிறார்கள். நகரசபை, கிராமத்து பஞ்சாயத்து என்ன, வீட்டுக்குள்ளேயே கட்சிகள் வந்துவிட்டது என்று ஒருத்தர் வியசனத்தையே வேடிக்கை மாதிரி சொல்லியிருக்கிறார். தேசிய மாகாண அடிப்படைகளில் கட்சி அரசியலை பெருசாக தூபம் போட்டு கிளப்பிவிட்டு அப்புறம் அந்த புகை உள்ளூர் நிர்வாகத்தில் வராது என்றால் எப்படி முடியும்? பழைய தேர்தல் தரும் தேர்தல். இந்த சமயத்தில் பழைய நாளில் பல யோக்கியதாம்சங்களை முக்கியமான தார்மீக போக்கை அடுத்த அர்த்த சுத்தத்தை, மன தூய்மையை வைத்து நடந்த தேர்தலை பற்றி நினைப்பதே கொஞ்சம் தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக கட்சிகள் பல தினசில் பணம் பண்ணி அந்த பணத்தில் அபேட்சகரை நிறுத்தி வைப்பது, அவர் கட்சியிடம் வாங்கி கொண்ட பணத்திலேயே ஏப்பம் விடுவது, அல்லது எப்படியும் ஜெயித்தாக வேண்டும் என்பதில் அதற்கு மேல் தானும் சொந்த செலவு ஏகத்தாராக செய்வது. கட்சிக்கே பணம் கொடுத்து தங்களை நிறுத்த செல்பவர்களும் இருப்பார்கள். பணத்தை சரியான வழியிலும் தப்பு வழியிலும் செலவழித்து ஓட்டு பிடிப்பது, அப்புறம் தான் செலவழித்ததற்கு வட்டியும் முதலுமாக தன்னுடைய பதவிக்காலத்துக்குள் சம்பாதிப்பது. இப்படித்தான் கெட்டது போதாதென்று ஜனங்களையும் ஊரையும் லஞ்சத்தால் கெடுப்பது, ஊருக்கூர் எப்பொழுது பார்த்தாலும் கட்சி அரசியலில் சக்தி விரயமாவது என்கிற அதர்ம பட்டாளத்தில் எதுவும் இல்லாத ஒரு முறை அப்போது அனுசரிக்கப்பட்டது என்பதை அறிய ஆறுதலாக இருக்கிறது. கட்சி, பர்சனாலிட்டி என்ற வாடைகளே இல்லாமல் இந்த குறுகிய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தர்மம், நீதி, திறமை, தூய்மை என்கிற பெரிய தத்துவங்களை மையமாக கொண்டே ஒரு தேர்தல் முறை நம்மிடம் இருந்திருக்கிறது என்று நினைக்கவே பெருமையாயிருக்கிறது. பர்சனாலிட்டி என்று வந்துவிட்டால் அப்புறம் அவனவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்று வரத்தான் செய்யும். காரணம் தெரிந்ததும் காரணம் தெரியாததுமாக அநேக சுய அபிமானங்கள், துவேஷங்கள், பயாஸ்கள் ஏற்படத்தான் செய்யும். சிலாசாசன தேர்தல் முறையில் இந்த பர்சனாலிட்டிக்கு இடமில்லாதது ரொம்பவும் விசேஷம். அபேட்சகன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு நிற்பவனும் இல்லை, அதேபோல் ஓட்டு போடுகிறவன் என்றும் எவனும் இல்லை. இப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட நடுநிலைமை தவறாத நியாய வழியில் ஒரு தேர்தல் முடிவு அமைய முடியும். அவனை இங்கே வால் பிடிப்பது, இவனுக்கு அவன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஆசை காட்டி பணத்தை காட்டி ஓட் பிடிப்பது ஆகியவற்றுக்கு இடமே இல்லை அல்லவா? குறையும் குறைக்கு சமாதானமும். இந்த ஏற்பாட்டிலே ஒரு குறை தோன்றலாம். எல்லா அபேட்சகர்களும் ஜன ஆதரவு பெற்றவர்கள்தான் என்றாலும் இப்படிப்பட்ட பல அபேட்சகர்கள் மற்றவர்களை விட அதிக ஆதரவு பெற்றவனே எலெக்ட் ஆக வேண்டும் என்று இல்லாமல் அவனை விட குறைச்சல் ஆதரவு பெற்றவன் எலெக்ட் ஆகவும் இருந்திருக்கிறதே என்று குறை தோன்றலாம். குழந்தை ஓலையை எடுப்பதில் இப்படி நடக்க இடமுண்டுதான். ஆனால் தற்போதும் கூட மெஜாரிட்டி ஓட்டர்களின் ஆதரவை பெறாமல் 30-35% ஓட் வாங்கினவன் தேர்தல் பெற இடமிருக்கத்தானே செய்கிறது. எதிலுமே இப்படி ஏதாவது வீக் பாயிண்ட் இராமல் போகாது. ஆனால் இப்பொழுது எலெக்ட் ஆகிறவர்களில் மெஜாரிட்டி பெற்று ஜெயித்தவர் கூட உத்தமராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு தேர்தல் விதிகளில் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்க, அப்பொழுதோ ஓலைகளில் பெயர் போடப்பட்ட எல்லோரும் உத்தமர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக விதி இருந்ததை கவனிக்க வேண்டும். எனவே பாப்புலாரிட்டியில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் எந்த அபேட்சகரும்
நிர்வாகத் திறமையும் தூய்மையும் உள்ள உத்தமமான நபர்தான் என்பதால் இந்த அம்சம் ஒரு பெரிய குறையாக நினைக்கப்படுவதற்கில்லை. மத்தியஸ்தர்களையும் நம்பிமார்களையும் கொண்டு ஒரு குடும்பியின் யோகதாம்சம் பெற்ற அபேட்சகர்களுள் யார் பாப்புலாரிட்டியில் முதல்வர் என்று அறிந்து அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுப்பதற்கு தாராளமாக வசதி இருந்தும் வேண்டுமென்றே தான் அப்படி செய்யவில்லையோ என்று கூட தோன்றுகிறது. இந்த முறையில் விளைவான மெஜாரிட்டி மைனாரிட்டி மனோபதமும் துவேஷமும் ஏற்பட இடம் கொடாமல் எல்லோருக்கும் பொதுவாக ஏகோபித்த உணர்ச்சியோடு காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற உசந்த அபிப்பிராயத்தில்தான் ஜன ஆதரவின் ஏற்ற இறக்கங்களை கவனிக்காமல் குழந்தையை விட்டு ஓட்டெடுப்பு நடத்தியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. நவீன கணித சாஸ்திரத்திலும் திட்டவட்டமாக இல்லாமல் ஒரு உத்தேசத்தில் செய்வதே சரியானதாகவும் அமைந்து விடுவதாக ஒன்று சொல்கிறார்கள். இதை ப்ராபபிலிட்டி டெஸ்ட், ஹேஷிய பரீட்சை என்கிறார்கள். பகவானின் உத்தேசம்தான் குழந்தை மூலமும் வருகிறது என்று மனசார நம்பி ஒரு தேர்தலை நடத்துகிற போது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அதிகமான பகுஜன ஆதரவு பெற்றவராயிருப்பார் என்ற ப்ராபபிலிட்டி சாத்தியக்கூறு பலமாகவே இருப்பதாக கொள்ளலாம். எத்தனை நல்ல ஏற்பாடானாலும் எதிலேயும் ஏதாவது குறையில்லாமல் இருக்காது. இதெல்லாமே முடிவில் மாயா பிரபஞ்ச சமாச்சாரங்கள் தானே. அதனாலே எங்கேயாவது கொஞ்சம் அபூர்ணமாக மூலியாக ஒன்று இருந்தால் இன்னொன்றில்லை என்றபடியாகத்தான் இந்த லோக நடப்பு எதுவுமே இருக்கும். அப்படி இந்த உத்தரமேரூர் தேர்தல் முறையிலும் சில இருக்கலாம். உதாரணமாக 70-80 வயசுக்கு மேலே போயும் நல்ல கூரறிவோடு ஆலோசனை சொல்லக்கூடிய சிலரை நாம் தற்போது பார்க்கிறோமே. இப்படிப்பட்டவர்களை ஏஜ் லிமிட் விதியினால் ஒதுக்கி வைப்பது சரியா என்று கேட்கலாம். இதே மாதிரி ஒரு மெம்பரின் ஆத்ம பந்துக்களுக்கு இடமில்லை என்பதை பார்க்கும்போது நிரம்ப யோகிதாம்சங்களோடு மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் இருந்திருக்கிறார்களே. அப்பா பிள்ளை என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் ஒரே சமயத்திலோ அடுத்தடுத்தோ சபையில் அங்கம் வகிக்கப்படாது என்று பண்ணலாமா என்று தோன்றலாம். இப்படியே விட்டல்பாய் பட்டேல், வல்லபாய் பட்டேல் என்ற சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதலியார் பிரதர்ஸ் ஏ ராமசாமி முதலியாரும் ஏ லட்சுமணசுவாமி முதலியாரும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உறவு முறையை கொண்டே தேச நலனுக்கு மாறாக சுயநலமாக எதுவும் பண்ணிக்கொள்வார்கள் என்று நினைப்பது சரியில்லைதான். ஆனாலும் உள்ளூர் சபைக்கும் மத்திய மாகாண சட்டசபைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம் மறப்பதற்கில்லை. உள்ளூரில் மெம்பர்கள் எல்லோரும் நன்றாக தெரிந்தவர்களாக இருப்பதாலும் அது ஸ்மால் ஸ்கேல் சிறிய அளவு நிர்வாகமானதுனாலும் எல்லாரையும் சரிகட்டி அவர்கள் வாயையும் கட்டி அநேக தப்பு தண்டாக்களை மூடி மறைத்து விட முடியும். பெரிய பரப்பளவை பொறுத்ததாகவும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கே கண்குத்தி பாம்பாக காத்து கொண்டிருக்கும் அநேக எதிர்கட்சிக்காரர்களை கொண்டதாகவும் உள்ள சட்டசபைகளில் இத்தனை சுலபமாக தப்பு பண்ணிவிட்டு அதை சமாளித்து விட முடியும் என்று சொல்ல முடியாது. அதனாலே தான் உள்ளூர் நிர்வாகத்துக்கு விதிகள் பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் கேர்ஃபுல்லாகவே மிகையான உஷாரோடனே பண்ணியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அதை பாராட்டத்தான் வேண்டும். சில நல்லதுகள் நடக்க முடியாமல் போனாலும் போகட்டும், ஆனால் ஒரு தப்பு கூட நடப்பதற்கு இடம் தந்துவிடப்படாது என்பதாக நிர்வாக தூய்மையில் அப்படி ஒரு விசேஷ ஈடுபாடு காட்டி அதற்காக நல்லது சிலதை தியாகமும் பண்ணினார்கள் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. ஓம் ஸ்ரீ குருப்யோர் ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.